ஹாய், மண்டே மார்னிங். இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே. அதனால நேற்று போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள 7வது வருஷம் பிறந்தாலே வந்துடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் அவளோட ஃபேஸை பார்த்த ஞாபகம் இன்னமும் என்னோட கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்ட மாதிரி இருக்கு. என்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃப்ராக் ஐட்டம், அந்த மாதிரி ரொம்ப சம்மிக்கு ஹிச் ஐட்டம்லாம் அவள் போட மாட்டா. நாங்கள் ஏற்கனவே இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு மீதி ஃபுல்லாமே பீரோலே தான் இருக்குது. அதனால இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். கலர் ஒரு மாதிரி பிஸ்தா கலர் ஷேடில் உள்ள ஒரு ஸ்லீவ் ட்ரெஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கோட் போடுற மாதிரி இதுக்கு கூடவே ஒரு பேண்ட் செட் கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் 1800 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வச்ச மாடலில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த கலர் பிடிக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கலர் பிடிச்சிருக்குன்ட்டு இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம். எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ஏதோ பஞ்சம் டை கலர் ட்ரெஸ் மாதிரியே தோணுச்சுன்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க இதை எடுத்துட்டாங்க. யாரோட பர்த்டேவா இருந்தாலும் அதில் இன்னொருத்தருக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுப்போம். இந்த மாடல் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓணம் செலிப்ரேஷனை ஒட்டி கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷர்ட் ஆக்சுவலாக சாண்டல் கலரில் தான் பார்த்துருந்தேன். ஆனால் என் பையனுக்கு பேண்ட்டுக்கு மேட்சிங்காக இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அதனால் இந்த கலரே சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு 4 ட்ராயர் எடுத்திருந்தேன். ஒன்று 45 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 எடுத்துட்டேன். இதுக்கு மேட்சிங்காக நான் ஒரே ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அதையே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். என்னோட பொண்ணுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை தான் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. என் பையனுக்கு வாங்கின எல்லாமே பீஸ் கணக்கு ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. என்னோட பொண்ணுக்கு 450க்கு 3 ட்ரெஸ் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் 3 ட்ரெஸ் லைட் கலராக எடுத்துட்டோம். ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கு. இந்த ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு லாங் சைஸ் பேண்ட் 3 கலரில் எடுத்துருந்தேன். 3 சேர்த்து 350 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மாடல்லாம் விட்ட பேண்டே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். இது போக ஆளுக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிடணும். என் பையனுக்கு ஸ்பைடர் மேன் போட்ட மாதிரி ஒரு வாட்ச். இதுல சைட்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணாக்கா மியூசிக்கோட சேர்ந்து லைட் எரியும். என் பொண்ணு எப்பவுமே பிங்க் கலர்ல தான் எடுப்பா. ஆனா இந்த வாட்டி டோரேமான் போட்ட வாட்ச் வேணும்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். இந்த ஒரு வாட்சோட பிரைஸ் 150 கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்க இப்ப வாங்கினதுலயே ஃபர்ஸ்ட் காட்டின ட்ரெஸ் மட்டும் தான் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. மத்த எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் தான். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தா தயிர் சாதம் வேணும்னு கேட்டிருக்கா. எப்பவுமே தயிர் சாதம்னு கட்டுறதா. நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். ஸ்கூல்ல சாக்லேட் கொடுக்கறதுக்காக மஞ்சள் 2 பாக்ஸ் ஃபுல்லா வாங்கியிருந்தோம். அது எல்லாமே எடுத்து லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸ்கூல்ல போய் கொடுக்கறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் தான் கேக் எல்லாமே கட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் சாக்லேட் மட்டும் தான் எல்லாருக்கும் கொடுக்கறது. என்னோட பொண்ணுக்கு நல்லா லாங் ஹேர் இருக்கும். ஆனா நான் தான் தலையில நிறைய பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மொட்டை அடிச்சு விட்டுட்டேன். ஆனா 6 மாசம் ஆகியும் இன்னும் முடி வளரலன்ட்டு எம்மா செம கோவத்துல இருக்கா. முடி வளரலன்னா நான் என்ன பண்ண முடியும்?